சென்னை புரசைவாக்கம் பகுதியில் பாழடைந்துள்ள அரசு பள்ளியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். சென்னை புரசைவாக்கம் வெங்கட்டம்மாள் சமாதி தெருவில் தற்போது இருந்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஒன்று இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பயன்பெறும் அரசு பள்ளி இங்கே அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய எதிரே அமைந்துள்ள பாழடைந்த இருக்கக்கூடிய அரசு பள்ளி இன்னொரு கட்டிடம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த கட்டிடத்தில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் மிகவும் மோசமான நிலை இருக்கக்கூடிய காட்சிகள் மாதிரி பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை உடனடியாக அகற்றும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இது எந்த நேரத்திலும் இந்த அரசு பள்ளி பழங்கால கட்டிடம் எப்பொழுதுனாலும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் இருக்கக்கூடிய இங்கே எதிரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தினந்தோறும் வந்து செல்லக்கூடிய நிலையிலே ஏதேனும் அசம்பாவிகள் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது என்பது குறித்து கேள்விக்குறியாகியுள்ளது. அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக இது போன்று இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஒரு விஷயங்கள் என்று பார்த்தால் இருக்கக்கூடிய தேசிய கொடி இருக்கக்கூடிய கம்பங்கள் இங்கே அகற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்கக்கூடிய இடங்களில் அருகாமையிலேயே இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசியும் தொற்று அபாயங்கள் ஏற்படையும் அது மட்டுமின்றி நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இது போன்று பல மடங்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து அருகாமையில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய இல்லமும் இங்கு அமைந்துள்ளது. அவர்கள் அருகாமையில் இருக்கும்போது இது போன்று இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி உள்ள நேரடியாக வந்து நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலமாக நேரடியாக வந்து இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை சேகர்பாபு அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பழங்கால இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை அகற்றும் பணிகளை உடனடியாக தீவிரப்படுத்த வேண்டும். அதுவரை இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வேறு இடம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய பிரத்யேக கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் செய்தியாளர் ரஃபீக்.